ஹாய் வீவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செய்யுங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்காக இருந்தாலும் அவ்வளோ ஆப்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேங்க. அதோட ஒரு பெரிய ஆனியன், ஒரு 2 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் இது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 முந்திரி, ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரைக்கட்டு மல்லி இதில் சேர்த்துக்கலாங்க. அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து முட்டையை கோடு போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுங்க. அதிலே ஒரு 2 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அரைச்சி வச்ச மசாலா, முட்டை எல்லாம் சேர்த்து ஒரு கரம் மசாலா சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா அவ்வளோதாங்க, முட்டை குருமா ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.